இந்த வேலை நம்ம பார்க்க போகிறது 35வது தேர்வு. இதுக்கு முன்னாடி 33 தேர்வுகள் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். 34வது தேர்வு மட்டும் பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் ஆன்சர் கீ அப்லோட் பண்ணுறேன். சொல்லும் பொருளும் டாபிக் பாருங்கள், சொற்றொடரை ஒழுங்குபடுத்துக. இதில் பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 2 வீடியோ பார்த்திங்கன்னா நமக்கு புக்கில் அந்த மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் அது கூட தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் ப்ளஸ் அது கூட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒரு 60-70 வினாக்கள் இருக்குது இந்த பார்ட் 1 வீடியோவில். ஸோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணோன்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் கீக்கு மட்டும் இந்த வீடியோ யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஆன்சர் மட்டும் ரீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு முதல் வினா பாருங்கள். 3000 வினா கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ 3021வது வினா இல்லை எது சரியான தொடர்னு பாருங்கள். சரியான தொடர் பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது சரியான தொடர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது தான் சரியான தொடர். 32வது வினா எது சரியான தொடர்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த செம்மல். தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்ந்த செம்மல் என்பது சரியான தொடர். 23வது வினா எது சரியான தொடர்னு பாருங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும். ஆசனங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் தரும் என்பது சரியான தொடர். ஆசனங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். 24வது வினா எது சரியானதுன்னு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது சரி. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது சரியான தொடர். 25வது வினா இல்லை சரியானதுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி வரும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது சரி. 26வது வினா இல்லை சரியானதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும். என் கடன் பணி செய்து கிடப்பதே. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது சரியானது. 27வது வினா எது சரியானதுன்னு பாருங்கள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். சான்றோர் என்பவர் பிறர்க்கு சான்றாக வாழ்ந்தவர். சான்றோர் என்பவர் பிறர்க்கு சான்றாக வாழ்ந்தவர் என்பது சரியானது. 26வது வினா சரியான கூற்று பாருங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும் என்பது சரியான தொடர். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். 29வது வினா சரியான கூற்று எதுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, நல்லவை ஒருபோதும் தீமை தராது. நல்லவை ஒருபோதும் தீமை தராது என்பது சரியான தொடர். 30வது வினா சரியான தொடர் எதுன்னு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்பது ஔவையார் பார்த்திங்கன்னா கொன்றை வேந்தெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். 31வது வினா சரியான கூற்று பாருங்கள். சரியான கூற்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இலக்கண பாடம் மிகவும் எளிதாக இருக்கிறது என்பது சரி. இலக்கண பாடம் மிகவும் எளிதாக இருக்கிறது என்பது சரி. 32 சரியான கூற்று பாருங்கள். சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பொன்னன் படித்து பட்டம் பெற்றான் என்பது சரி. பொன்னன் படித்து பட்டம் பெற்றான் என்பது சரியானது. 33வது வினா சரியான கூற்று பாருங்கள். சரியான கூற்று ஆப்ஷன் டி, மக்கள் இயற்கை வாழ்வை விட்டு செயற்கை வாழ்வை நாடினர் என்பது சரி. மக்கள் இயற்கை வாழ்வை விட்டு செயற்கை வாழ்வை நாடினர். 34வது வினா சரியான கூற்று பாருங்கள். சரியான கூற்று ஆப்ஷன் சி, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்பது சரியானது. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். 36 சரியான கூற்று பாருங்கள். சரியான கூற்று ஆப்ஷன் சி, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்பது சரியானது. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்பது சரியான கூற்று. 37வது சரியான கூற்று பாருங்கள். சரியான கூற்று ஆப்ஷன் டி, வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் என்பது சரியானது. 38வது வினா சரியான கூற்று பாருங்கள்.
சரியான கூற்று ஆப்ஷன் சி, உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் என்பது சரியான கூற்று. உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும். 39வது வினா, சரியான கூற்று பாருங்க. சரியான கூற்று ஆப்ஷன் பி, உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் என்பது சரியானது. உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். 40வது வினா, சரியான கூற்று பாருங்க. சரியான கூற்று ஆப்ஷன் சி, உழைப்பும் உறுதியும் உயர்வை கொடுக்கும் என்பது சரியானது. உழைப்பும் உறுதியும் உயர்வை கொடுக்கும். 41வது வினா, சரியான கூற்று பாருங்க. சரியான கூற்று ஆப்ஷன் ஏ, கண்ணுக்கு எதிரில் கடகடவென விழும் என்பது சரியான தொடர். 42வது வினா, சரியான தொடர் பாருங்க. சரியான தொடர் ஆப்ஷன் சி வரும். காந்தியடிகள் கடைபிடித்த உயர்ந்த நெறி வாய்மையாகும் என்பது சரியான தொடர். காந்தியடிகள் கடைபிடித்த உயர்ந்த நெறி வாய்மையாகும் என்பது சரியானது. 43வது வினா, சரியான கூற்று பாருங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட வினா, புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின். ஆப்ஷன் டி என்பது சரியான தொடர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு என்பது சரியான தொடர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. 44வது வினா, சரியான தொடர் பாருங்க. சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் என்பது சரியானது. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகின்றேன். 45 சரியான கூற்று பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட வினா தான். ஆப்ஷன் சி சரியானது. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் என்பது சரியானது. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். 46 சரியான தொடர் பாருங்க. சரியான தொடர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். அம்பு விடும் கலையை தமிழ் ஏகலை என்றது என்பது சரியானது. அம்பு விடும் கலையை தமிழ் ஏகலை என்றது. 47 சரியான தொடர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும் என்பது சரியானது. மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும். 48வது வினா, சரியான கூற்று பாருங்க. சரியானது ஆப்ஷன் பி, உடுக்க இழந்தவன் கை போலே. கை போலே என்பது சரியானது. 49 சரியான கூற்று எதுன்னு பாருங்க. சரியான கூற்று ஆப்ஷன் டி வரும். நுணலும் தன் வாயால் கெடும் என்பது சரியானது. நுணலும் தன் வாயால் கெடும். 50வது வினா, சரியான கூற்று எதுன்னு பாருங்க. சரியான கூற்று ஆப்ஷன் சி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது சரியானது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். 51வது வினா, சரியான தொடர் பாருங்க. சரியானது ஆப்ஷன் பி, பசுவை பிரிந்த கன்று போல் என்பது சரியானது. பசுவை பிரிந்த கன்று போல். 52வது வினா, சரியான கூற்று பாருங்க. சரியான கூற்று ஆப்ஷன் டி வரும். இலைமறை காய் போல என்பது சரியானது. 53வது வினா, சரியான கூற்று பாருங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ சரியானது. யானை பசிக்கு சோளப்பொரியா என்பது சரியானது. 54வது வினா, சரியான கூற்று பாருங்க. சரியானது ஆப்ஷன் பி, இருதலை கொல்லி எறும்பு போல என்பது சரியானது. இருதலை கொல்லி எறும்பு போல. ஸோ பார்த்தீங்கன்னா பழமொழி இது. 55வது வினா, சரியான கூற்று பாருங்க. சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும். சோழியன் குடுமி சும்மா ஆடாது என்பது சரியானது. சோழியன் குடுமி சும்மா ஆடாது. 56வது வினா, சரியான கூற்று பாருங்க. சரியானது ஆப்ஷன் பி, எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது சரியான தொடர். 57வது வினா, சரியான கூற்று பாருங்க.
சரியான கூற்று ஆப்ஷன் சி, குரங்கு கைப்பட்ட பூமாலை போல என்பது சரியான தொடர். குரங்கு கைப்பட்ட பூமாலை போல. 58வது வினா, சரியான கூற்று எதுன்னு பாருங்கள். சரியானது ஆப்ஷன் ஏ வரும். கடைமடை திறந்தது போல என்பது சரியானது. கடைமடை திறந்தது போல. 59வது வினா, சரியான கூற்று எதுன்னு பாருங்கள். சரியானது ஆப்ஷன் சி வரும். பண்பட்ட பைந்தமிழ் பால்பட்டு கிடந்தது என்பது சரியானது. பண்பட்ட பைந்தமிழ் பால்பட்டு கிடந்தது. 60வது வினா, சரியான கூற்று பாருங்கள். சரியானது ஆப்ஷன் பி வரும். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்பது சரியான தொடர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள். 61வது வினா, சரியான கூற்று பாருங்கள். சரியானது ஆப்ஷன் டி வரும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது சரியானது. 62வது வினா, சரியான கூற்று பாருங்கள். சரியான கூற்று ஆப்ஷன் சி, ஆளும் வேலும் பல்லு குருதி என்பது சரியான கூற்று. 63வது வினா, சரியான கூற்று எதுன்னு பாருங்கள். சரியான கூற்று ஆப்ஷன் சி வரும். 4ம் 2ம் சொல்லு குருதி என்பது சரியான கூற்று. 64வது வினா, சரியான கூற்று பாருங்கள். ஆப்ஷன் ஏ வந்து சரியான கூற்று. திங்கள் அமிழ்து திகழ் ஆவின் பால் இனிது. திங்கள் அமிழ்ந்து சிறுதுனா பாரதிதாசனோட கூற்று. திங்கள் அமிழ்து திகழ் ஆவின் பால் இனிது. திங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு நிலவு வரும். நிலவு பார்த்திங்கன்னா அது வெள்ளையாக பார்க்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஆவின் பால், ஸோ அதுவும் வெள்ளையாக அழகாக இருக்கும். திங்கள் அமிழ்து திகழ், அதே போல் ஆவின் பால் இனிது. 65வது வினா, சரியான கூற்று எதுன்னு பாருங்கள். சிறந்த பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின். இது பார்த்தீங்கன்னா மணிமேலையில் சீதலி சத்யநாராயணோட வாக்கியம். பட்டி மண்டத்து பாங்கறிந்து ஏறுமின். ஸோ அந்த உருப்பொருள்வாதிகள் சொல்லியிருப்பார். அந்த கருத்துக்கள் மாறுபட்டவர்களுக்காக பட்டி மண்டபம், ஸோ அந்த பேச்சுவார்த்தை மூலமாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பார். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் சரியான தொடர். அடுத்து 66, சரியான கூற்று பாருங்கள். சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும். ஸோ திருக்குறள் தான் நமக்கு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் தான் கேட்டிருந்தாங்க. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பார், பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து. அது பொறுத்து கொள்வரை பார்த்தீங்கன்னா பொன் போல் பொதிந்து, அந்த பொன் போல் நம்ம காக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒருத்தார் தான் இங்கே பொறுத்தவர். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பார். வையார்னா உலகத்தவர். ஆப்ஷன் சி சரியானது. அடுத்து 67 பாருங்கள். ஆப்ஷன் ஏ சரியான. பொறுத்தாரை பொன் போல் பொதிந்து என்பது சரியானது. 68 பாருங்கள். ஆப்ஷன் பி வந்து சரியானது. ஏனா அமுத கண்ணீர் கூறிய வாளை ஒக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏனானா ஏழை தான் அந்த கண்ணீர் பார்த்திங்கன்னா இந்த கூறிய வாள் அந்த அது அளவுக்கு பார்த்திங்கன்னா சமமானது, அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏனா அமுத கண்ணீர் கூறிய வாளை ஒக்கு. 69 வினா பாருங்கள். ஆப்ஷன் டி வந்து சரியான தொடர். தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர் என்பது சரியான தொடர். தமிழர்கள் வாழ்வின் இலக்கணம் அறிந்தவர். 70 வினா. இது பேசிக்கான கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி வந்து சரியான தொடர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பது சரியானது. ஸோ சிலப்பதிகாரத்தின் 3 உண்மைகளில் வரும். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். 71வது வினா. ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. நுண்ணதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் மகனே என்பது சரியானது. நுண்ணதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் மகனே. 72வது வினா. சரியானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, வல்லவர் நல்லவராக இருக்க வேண்டும் என்பது சரியானது. வல்லவர் நல்லவராக இருக்க வேண்டும். 23வது வினா. இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சரியான விடை. தூய நெஞ்சினர் துன்பம் செய்யார் என்பது சரியானது. 74வது வினா.
சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்பது சரியானது. உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ. 75வது வினா. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. நீதிக்கு போராடாதவன் நடைப்பினம் என்பது சரியானது. கடைசி வினா, பாட்டு வீடியோவில் கடைசி வினா. ஆப்ஷன் டி சரியான விடை. குன்று முட்டிய குருவி போல என்பது சரியானது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதோட இன்னும் கொஞ்சம் டஃப்பாக கூட கேட்கலாம் கொஸ்டின் நமக்கு. ஸோ இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக கஷ்டமாக இருக்கிற பழமொழிலாம் படித்து வச்சுக்கோங்க.